வந்து காவேரி கிட்ட போயிட்டு இந்த மாரி சொல்லிட்டுருக்காரு. எனக்கு அந்த கல்யாணத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் ஏன் போணும்? அதனால தான் நான் இங்க வந்துட்டேன். இன்னைக்கு ஃபுல் டே உன் கூட தான் இருக்க போறேன் காவேரி அப்படி சொல்லிட்டுருக்காரு. இங்க கரெக்ட்டா இந்த வீடியோவ எடுத்து போட்டுடுறாங்க மீடியாக்காரங்க. அதனால இங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. வெண்ணிலா வந்து விஜய் இல்லாம என்னால வாழ முடியாது. இந்த உலகத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. அதனால போலீஸும் விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. அடுத்து விஜய் வந்து இந்த மாரி இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒய்ஃப் இருக்கா. தயவுசெய்து எல்லாரும் வந்து கொஞ்சம் கேளுங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாரு, விஜய் மேல பழிய போடுறாரு அன்பரசு. அதனால வந்து விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. இந்த மாரி வெண்ணிலாவோட அப்பா, அம்மா இறப்புக்கு காரணம் விஜய் தான் சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். உடனே சட்டைய வந்து பிடிச்சு வந்து கேட்குறாரு, "ச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீங்க இருக்கும்போதே என்ன அடிக்க வரான் சார்" அப்படி சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லி வர்றாரு அன்பரசு. உடனே போலீஸ் வந்து அவர தடுக்குறாங்க. அடுத்து வந்து "உங்கள அரெஸ்ட் பண்றோம் சார். வேற வழி இல்ல. இவரு வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இத எதிர்பார்க்காத வெண்ணிலா அதிர்ச்சியா நிக்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாவுறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் அரெஸ்ட் பண்ணி வந்து லாக்கப்ல வந்து போட்டுடுறாங்க. விஜய் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ வெளியவே வரக்கூடாதுடா. நான் அந்த அளவு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன்ல அப்படின்றாரு அன்பரசு. அத கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆயி, ஐயோ! நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? நடக்காத விஷயத்த நடந்த மாரி சொல்லி வர்ற. என் புள்ள தான் எனக்கு முக்கியம். என் புள்ள நல்லா வாழ்றதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றாரு அன்பரசு. ச்சீ! நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அப்படி சொல்லி திட்டுறாரு. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து இந்த மாரி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணது விஜய் வந்து இந்த மாரி லாக்கப்ல இருக்கிறது எல்லா விஷயத்தையுமே வந்து என்ன பண்றாங்க, மீடியா வந்து தெரியப்படுத்துறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து காவேரி, அப்புறம் காவேரியோட குடும்பம் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி வந்து விஜய காப்பாத்துறதுக்காக கிளம்புறாங்க. இருக்க இடத்துக்கு போயிட்டு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க காவேரி. "ச்சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இந்த மாரி பண்ணி வச்சிருக்கியே" அப்படின்றாங்க. அதுக்கு வந்து "நீ இந்த மாரி கல்யாணத்துக்கு வந்து விஜய் சம்மதிச்சாருன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறனால இதுலேருந்து விஜய் வந்து வெளியே வரலான்றாங்க. அது வந்து ஜென்மத்தில் நடக்காது. விஜய் என் புருஷனை எப்படி காப்பாற்றணும் எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் முடிவு கட்டுறேன் கூடிய சீக்கிரம்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்து வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து நேராக விஜயோட சித்தி இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட ராதா கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி சொல்கிறாங்க. அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என் புருஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, பாவம் விஜய் அவனை இப்படி பண்ணுறாரா, அவரை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இங்கே வந்து ராதா வரதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிற அன்பரசு. ராதா வந்து செம கேள்வி கேட்குறாங்க அன்பரசு. நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க. சரி நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ பண்ணியிருப்பான் விஜய், அவனை போயிட்டு உள்ளே தள்ளியிருக்க, நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, விட்டா என்ன கூட மேலே அமுச்சிட்டு வேலையை பார்ப்ப போட்டிருக்க, அந்த மாதிரி ஆள் தானே நீன்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விடுறாங்க. நம்ம பசங்களெல்லாம் அந்தளவு அவன் விஜய் பார்த்துருக்கான். விஜய் வெளியே வரல, அப்புறம் நடக்கிறதே வேற, அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அன்பரசு அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த சூழ்நிலை விஜய் போய் பார்க்குறாங்க. விஜய் வந்து அப்படியே வந்து லாக்கப்பில் இருக்கிறத பார்த்துட்டு காவேரியால் தாங்கிக்க முடியல, பயங்கரமாக அழறாங்க. "ஏய் காவேரி ஏண்டி அழுவுற, எதுக்கு நீங்கள் வந்த?" அப்படின்றாரு. "அது எப்படி வராமல் இருக்க முடியும், இந்த நிலைமையில் நீங்கள் இருக்கும்போது நான் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும்னா, அதுக்காக இந்த நிலைமையில் இங்கெல்லாம் வரக்கூடாது காவேரி" அப்படின்றாரு. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க" அப்படின்றாங்க. சார் விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை சார், அந்த கேஸை இப்போ வாபஸ் வாங்கிடுவாங்க சார்" ஒன்று விஜய் அதிர்ச்சி. "நீ என்ன சொல்கிற காவேரின்னு?" "யார் வந்திருக்கா பாருங்க" அப்படின்றாங்க. பார்த்தா வந்து ராதா வந்திருக்காங்க. "சித்தி" அப்படின்னு விஜய், "சாரிடா, இந்த மாதிரி நிலைமையில உன்னை நான் பார்க்கணும், சாரிடா, மன்னிச்சிடுறா" அப்படின்னு. "பரவாயில்ல சித்தி" அப்படின்னு. "அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலடா, சரியான ஆளாக இருக்காரு, நீ கவலைப்படாதடா, உன்னை நான் வெளியே கண்டிப்பாக எடுப்பேன்டா" அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் வெளியே எடுக்கல, விஜய் நடக்கிறது வேறன்னு வேறு வழி இல்லாமல் வந்து விஜய் வந்து வெளியே எடுக்கிறார். "சாரி சார், நான் தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, வேணுமே விஜய் பழிவாங்கதை அப்படிலாம் பண்ணிட்டேன்" அப்படின்றாரு. "நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு போலீஸ் திட்டுறாங்க அன்பரசை பார்த்து முறைக்கிறாரு. முறைச்சிட்டு வந்து வீட்டுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிற ராதா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ராதா வந்து காவேரி இல்லைன்னா நேரம் நான் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன்றாங்க. நிகழ்ச்சி அடைகிறாரு விஜய் காவேரி பார்த்து.